எப்பிராயீமின் குமாரர். எப்பிராயீமின் குமாரரில் ஒருவன் சுத்தலாக். இவனுடைய குமாரன் பேரேத். இவனுடைய குமாரன் தாகாத். இவனுடைய குமாரன் எலாதா. இவனுடைய குமாரன் தாகாத். இவனுடைய குமாரன் சாபாத். இவனுடைய குமாரர் சுத்தலாக், எத்சேர், எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடுமாடுகளை பிடிக்கப் போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்பிராயீம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். பின்பு அவன் தன் பெண்ஜாதியினிடத்தில் பிரவேசித்ததினால் அவள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான். இவனுடைய குமாரத்தியாகிய சேராள் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான பெத்தோரனையும் ஊசேன் சேராவையும் கட்டினவள். அவனுடைய குமாரர் ரேபாக், ரேசேப் என்பவர்கள். இவனுடைய குமாரன் தேலாக். இவனுடைய குமாரன் தாகான். இவனுடைய குமாரன் லாதான். இவனுடைய குமாரன் அம்மியூத். இவனுடைய குமாரன் எலிஷாமா. இவனுடைய குமாரன் நூன். இவனுடைய குமாரன் யோசுவா. இவர்களுடைய காணி ஆட்சியும் வாசஸ்தலங்களும் கிழக்கே இருக்கிற நாரானும் மேற்கே இருக்கிற கேசேரும் அதன் கிராமங்களும், பெத்தேலும் அதன் கிராமங்களும், சீகேமும் அதன் கிராமங்களும், காசா மட்டுக்கும் உள்ள அதன் கிராமங்களும், மனாசே புத்திரரின் பக்கத்திலே பெத்செயானும் அதன் கிராமங்களும், தானாகும் அதன் கிராமங்களும், மெகிதோவும் அதன் கிராமங்களும், தோரும் அதன் கிராமங்களுமே. இவ்விடங்களில் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் புத்திரர் குடியிருந்தார்கள். எப்பிராயீம் என்னும் பெயருக்கு இரட்டிப்பான கனி என்று பொருள். இவன் யோசேப்பின் இரண்டாம் குமாரன். எப்பிராயீமின் வம்ச வரலாறு இந்த வசன பகுதியில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த காலத்தில் எப்பிராயீம் புத்திரர் பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பிராயீம் கோத்திரத்தாருடைய சரித்திரத்திலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்களுடைய குடும்பங்கள் மத்தியிலே மிகப்பெரிய அழிவு உண்டாயிற்று. எப்பிராயீம் புத்திரர் காத்தூருடைய ஆடு மாடுகளை பிடிக்கப் போனார்கள். காத் தேசத்தார் பெரிஸ்தர்கள், அவர்கள் ராட்சத பிரவிகள். காத் ஊரார் எப்பிராயீம் புத்திரரை பிடித்து கொன்று போட்டார்கள். எப்பிராயீம் புத்திரர் தப்பு செய்தார்களா அல்லது காத் ஊரார் தப்பு செய்தார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. எப்பிராயீமர் ஆடு மாடு மேய்க்கிறவர்கள். இவர்கள் எகிப்து தேசத்திலே கோசேன் என்னும் பகுதியில் குடியிருக்கிறார்கள். காத் ஊரார் எப்பிராயீமரின் ஆடு மாடுகளை பிடிக்க வந்தார்கள் என்றும் அவர்களை எதிர்த்து நின்ற எப்பிராயீமின் புத்திரரை காத் ஊரார் கொன்று போட்டார்கள் என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். எப்பிராயீம் புத்திரரில் அநேகர் செத்துப்போனதற்கு வேறொரு விளக்கமும் சொல்லப்படுகிறது. காத் ஊரில் ஏராளமான ஆடு மாடுகள் இருக்கிறது. அவற்றை கொள்ளையிடுவதற்காக எப்பிராயீம் புத்திரர் காத் ஊருக்கு போகிறார்கள். காத் ஊராரோ தங்களுடைய ஆடு மாடுகளை பாதுகாக்கும் வண்ணமாக எப்பிராயீம் புத்திரரை கொன்று போடுகிறார்கள் என்றும் ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. காத் ஊராரே எப்பிராயீம் புத்திரருடைய ஆடு மாடுகளை பிடித்துக்கொள்ள வந்தார்கள் என்பதை வேத பண்டிதர்களில் அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள். இக்காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தார் எகிப்து தேசத்திலே குடியிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் யுத்த வீரர்கள் அல்ல, அவர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்கள். இவர்கள் மற்ற தேசத்தின் மீது யுத்தம் பண்ண போகிறவர்களும் அல்ல. எப்பிராயீமின் குமாரர்களில் சிலர் மரித்து போன சம்பவம் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறியதற்கு முன்பு நடைபெற்றிருக்க வேண்டும். யோசேப்பு இக்காலத்தில் எகிப்தின் பிரதான அதிகாரியாக இருந்தான். காத் ஊரார் எப்பிராயீம் புத்திரரை கொன்று போட்டபோது செத்துப்போன தன் குமாரருக்காக எப்பிராயீம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகிறான். எப்பிராயீம் தன்னுடைய முதிர் வயதில் இருக்கிறான். தன்னுடைய குமாரர் எல்லாம் செத்துப்போனது எப்பிராயீமுக்கு மிகுந்த வேதனையாகவும் துக்கமாகவும் இருக்கிறது. எப்பிராயீமுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அவனுடைய சகோதரர் அவனிடத்தில் வருகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பின்பு எப்பிராயீமுக்கு அவனுடைய முதிர் வயதிலே ஒரு குமாரன் பிறக்கிறான்.
அவனுக்கு பெரியா என்று பெயர். காயின் ஆபேலை கொன்று போட்டான். கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சேத்தை கொடுத்தார். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 4:25. எப்ராஹீமின் குமாரர் எல்லாம் செத்துப்போனார்கள். கர்த்தர் அவனுக்கு பெரியா என்னும் குமாரனை கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய துக்க நாளுக்கு தக்கதாக சந்தோஷ நாளை கட்டளையிடுவார். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபையும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சங்கீதம் 90:13-15 வரை. எப்ராஹிமுக்கு பெரியா பிறந்ததினால் சந்தோஷம் உண்டானதாக தெரியவில்லை. பெரியா என்னும் பெயருக்கு துரதிர்ஷ்டம் என்று பொருள். பெரியா பிறந்த பின்பும் எப்ராஹிம் தன்னுடைய செத்துப்போன குமாரரை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய குடும்பத்திற்கு தீங்கு உண்டானதினால் எப்ராஹிம் தன் குமாரனுக்கு பெரியா என்று பெயரிடுகிறான். பெரியா என்னும் பெயருக்கு துரதிர்ஷ்டம் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் பெரியா என்னும் பெயரில் 4 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: எப்ராஹீமின் குமாரன், ஆசேரின் குமாரன், பென்னிமின் கோத்திரத்தான், ஒரு லேவியன். எப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரனாகிய யோசுவா பிறந்திருக்கிறான். கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு யோசுவா தீவிரமாக யுத்தம் பண்ணினான். யோசுவா எப்ராஹிம் கோத்திரத்தில் பிறந்திருப்பது அந்த கோத்திரத்தாருக்கு மேன்மை. யோசுவா என்னும் பெயருக்கு கர்த்தர் ரட்சிப்பாய் இருக்கிறார் என்று பொருள். யோசுவாவின் நடவடிக்கைகளை பற்றிய விவரம் வருமாறு: எகிப்தில் அடிமையாக இருந்தான். மோசேயின் பணிவிடைக்காரனாக இருந்தான். போர் வீரன், வேவு பார்க்க போனவன், தலைவன், ராஜதந்திரி, பரிசுத்தவான்.